தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குடிநீர் பிரச்சனை இருந்து கொண்டிருந்தாலும் கூட வேண்டுமென்று குடிநீர் சரியாகத்தான் வருகிறது என்று அரசு பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களை போன்றவர்களை இன்றைக்கு அறவழியிலே போராட வேண்டும் என்று நாங்கள் கேட்டதற்கு அனுமதி மறுத்து நியாயமான முறையில் அறவழியிலே போராடி எங்களை கைது செய்து இதுவரை அடைத்து வைத்திருக்கிறார்கள். பெண்கள் ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள். இதுவரை பெண்களுக்கு இரவு உணவே இதுவரை தரவில்லை. இரவு இதுவரை உணவு தரவில்லை, குடிநீர் தரவில்லை. திட்டமிட்டு பழி வாங்குவதற்காக எங்களை அடைத்து வைத்திருக்கின்றார்கள். இதுவரை மனிதாபிமானமற்ற முறையில் யாருக்கும் உணவு தராமல் உள்ளே அடைத்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை மணியிலிருந்து இருக்கீங்க? நான் ஏற்கனவே உதவி ஆணையாளரை ஒரு மாத இப்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக உதவி ஆணையாளர் இடத்துல வந்து நான் இதே இடத்துல வந்து நின்று கேட்டேன். ஏங்க பெண்கள்லாம் இருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, கைது பண்ணுறீங்களா, எங்களை ரிமாண்ட் பண்ணுங்க, அதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஏன் எதற்காக எங்களை உணவு கூட கொடுக்காமல் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். உணவு வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உணவு வரவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு உணவு ஒரு பிரச்சனையே அல்ல. மக்களுக்கு சீரான முறையிலே இந்த அரசு குடிநீர் வழங்க வேண்டும், சீரான முறையிலே குடிநீர் வழங்க வேண்டும் என்று சொல்லிதான் அறவழியிலே நாங்கள் போராட்டத்திற்காக நாங்கள் வந்தோம். ஆனால் என்ன காரணத்திற்காகவே தெரியவில்லை, எங்களை அடைத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அரசினுடைய இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சப் போவதில்லை. தொடர்ந்து கோவை மாநகர மக்களுக்காக குடிநீர் பிரச்சனைக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எங்களது அன்பு தலைவர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் ஏற்கனவே ஒரு 2-3-4 தினங்களுக்கு முன்பாகவே குடிநீர் பிரச்சனை சம்பந்தமாக கடுமையான கண்டன தீர்மானத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த அரசு சரியான முறையில் குடிநீர் வழங்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே குடிநீர் உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்காக இவர்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் மக்களுக்காக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.